மரம் கிடைச்சாலும் நன்மை கிடைக்குது. அப்போ மோமினுடைய செயல் எல்லாமே நன்மையா மாத்தி கன்வெர்ட் பண்ணி. ஆனா நாம ஏன் நியத் இப்ப இந்த வீடு விசாலமா கட்டும் போது நல்ல நியத் சேர்த்து இதுல அடிக்கடி நான் திகில் வைப்பேன், அடிக்கடி அல்லாவுடைய அடியார்களை குரான் வச்சுப்பேன், இங்க அடிக்கடி பயான் வைப்பேன், மார்க்கத்துக்கு பயான் வைப்பேன். ஆக பல நல்ல காரியங்களை நியத்து வச்சுட்டா அதுல பின்னும் பிறகு புடி வரும் பாருங்க. ஏன் அளவுக்கு மேல இவ்வளவு செலவு அது அல்லாஹுக்காக விட்டு என் அடியான பல கோடி ரூபாய்க்கு கட்டினாலும் அது மக்களுக்கு பயன்படும். சகோதர முஸ்லிம்களுக்கு பிரயோஜனம் அதை பயான் வச்சாங்க. ஆக எல்லா காரியங்களையும் நியத்து கண்ணுக்கு கண்ணாடி போட்டுட்டாலும் சட்டம், உடம்புக்கு சட்டம் போட்டுட்டாலும் சட்டம். நியத்து இல்லைன்னு சொன்னா அந்த அமல் இல்லை. அதே மாதிரி நான் 3 மாசமாக என்னுடைய நியத்தை சரி செஞ்சு அதுல இருக்கிற கோளாறுகள் எல்லாம் ஏன்னா நியத்துல சிலது மறைஞ்சிருக்கும். எப்படி நம்மளுடைய பார்வை சைடு பார்வைன்னு சொல்லுவோம். இப்ப நான் உங்களையே பார்க்கிறேன், உங்களை பார்த்தாலும் இங்க அசத்து நிக்கிறாங்க, ஜும்பா தெரியும், இது சைடு பார்வை சிலது. அதே மாதிரி நாம செய்யற நியத்துல மேற்படியான சைதான் கலப்படங்களை போட்டுருவோம். அதை நான் சொல்லி தெளிவுங்கிற தேவை கேட்குறீங்களே, ஓரளவு உங்களுக்கு தெரியும். அதனால நான் அதை சரி பண்றதுக்கு வருஷம் 2 ஆச்சு. இதுக்கு முந்தி ஒரு பிரயாணப்பட்டு பிபி ஹை பிபி டாக்டர் தடுத்துட்டாங்க. 2 மாசம் உதவிகளாக வர வேண்டியது. 9ஆம் தேதி பண்ணிட்டாங்க. இல்லை அதுலேருந்து வந்து பிள்ளைய ரிசீவ் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு நான் இங்கே வரதுல சரி வச்சேன். மூக்கு சரி, நெஞ்சில் சரி, பேச முடியாமல், மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு அல்லாஹ் நாட்டுக்கு நிறைவேற்ற அவங்களுக்கு மலாய் பாஷை I'm very glad my niat inshallah. Allah. You please pray for me. मेरे लिए दुआ करो, इंशाअल्लाह.
ஆகையினால நீங்க சந்திச்சதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும். நீயத்தை இப்பவும் திருத்தி இல்லைம்மா, நீயத்தில் ஏதாக இருக்கணும், சரியான நீயத்து இல்லாட்டி நீயத்தை மாற்றி என்னுடைய ஷேக நாயகம் நீங்க நிக்கிறீங்க, அது எனக்கு கஷ்டம். இங்கேயோட தயவு take a seat please. நானே sit down. Please. Why don't you sit there? என்னுடைய ஷேக நாயகம் குல்பர்கா என்ற ஒரு ஊருக்கு போச்சு. ஹைதராபாத்ல குல்பர்கா. அங்கே பள்ளியில் பயான். அந்த பயானை கேட்ட மோகத்துல மக்கள் ஒரு 500 பேர் திரண்டு அவங்க தங்கியிருந்த இடத்துல பயான் கேட்டப்பட்டு அப்படியே அவர் ஒரு நெசவாளர் அப்துல் மஜீத் அவருக்கு உள்ள தறியெல்லாம் இருக்கு. இதற்கு மத்தியில் அவர் பார்த்தெல்லாம் பாய் விஷயம் அவர். அப்ப அந்த பயானுக்கு வந்ததுல ஒரு பணக்காரரும் வந்தது. குல்பர்கா சேட்லே சொல்றது ஒளி சொல்லப்படுது. இப்ப அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஊர்ல யார் வீட்டுல தங்கி இருக்கிறாங்களோ ஷேக் அந்த வீட்டுக்காரங்களுக்கு அவரை நல்லா தெரியும்ல, ஊர்லயே ஆக பணக்காரங்க. அதனால நம்ம எப்ப போனாலும் நமக்கு இடம் வச்சிருப்பாரு. அதனால யார் முந்தி போறாலும் போட்டும் என்று அவர் தன்னுடைய மற்ற ஜோடிகளை எல்லாம் பார்த்து கடைசியா வந்தா இங்க எள்ளு போல இடம் மக்கள் உட்காந்து. இப்ப முன்னால வந்தவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் வசதி செஞ்சு கொடுக்கும். இவர் பின்னால வந்தார், வீட்டுக்காரர் இருந்துருச்சார். ஏன்னா அவர் உள்ளூர்கார ஆச்சுங்களா, நாளைக்கு ஷேக்கு போனதுக்கு அவரை பிடிச்சுப்பாரு. ஏன்பா உனக்கு மகன் ஷேக்கு தான் வெளியூர், நீ வீட்டுக்காரன் உள்ளூர்காரன், நான் வந்து நீ மரியாதை செய்யலன்னு வந்து கூப்பிட்டேன். அதுக்காக அவர் வந்து இட வசதி செய்யலான்னு பாரு ஷேக் உட்காரு. அவர் பிரிஞ்சு வந்தால் எங்க இடம் வந்து உட்காரு. முன்னால வந்தவங்களை கிளப்பாதீங்க, அவங்களுடைய ஹக்கம். முன்னால வந்தவங்களும் வைச்சாங்க, அவங்களுக்கு உள்ள நசீபு கெடுக்கிறது உரிமை இல்லைன்னா உட்கார்ந்து. இப்ப அவன் ஷேக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டூரிய நாமம் அவர் நினைச்சு வந்தது என்னமோ அது அல்லாஹ் படிச்சு, அது அவங்களுடைய கல்விக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லாஹ் காட்டியிருக்கோம். அது நான் சொல்ல இவ்வளவு இருக்கிறான். தங்கி இருக்கிற வீட்டுக்காரரு எனக்கு என் ஊருக்காரர், நான் பணக்காரன், அவர் ஏழை, நான் எப்ப போறாலும் மரியாதை செய்யும் அந்த நீர் இருந்திருக்கிறேன். அதனால கடைசி வந்தேன், கதவை படார்னு சொன்னதாரு படார்னு சாத்தினாரு வந்து வாசல் இருந்தார். யாரும் எந்திரிக்கூடாதுன்னு யாரும் இடம் அசையக்கூடாது இடத்துக்கு. அவர் மட்டும் வாசல்ல கொஞ்ச நேரம் நின்றார். நின்றதுக்கு மனம் நிலம் மாறி அவர் விளங்கிக்கிட்டாரு, நம்ம பணம் காசுல இங்க செல்லாரு, இது இடமே வேற இடம் வந்து மாட்டி இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் தானாவே கல்புக்குள்ளார உழுது பணம் காசெல்லாம் மறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் சிந்தனையில போயிடும்ல. அது போன நேரம் அதுவும் ஷேக்கு அல்லாஹ்வுல காட்டு. இப்ப ஷேக்கு சொன்னாங்க, ஏமா ஒரு மனுஷனை மட்டும் நிக்க வச்சிருக்கீங்க, கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுங்க, எல்லாம் சொர்க்கத்துல இடம் கொடுங்க, எல்லாம் சொர்க்கத்துல இடம் கொடுத்தா அவருக்கு இடம் கொடுங்க. இப்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு. ஊர்ல பெரிய மனுஷன் எல்லாரும் இடம் கொடுத்தாங்க. முன்னால உட்கார சொன்னாங்க, நான் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுடைய சகோதர முஸ்லீம், நீங்க உள்ளூர் சகோதர முஸ்லீம். அப்ப என்ன காண வந்த நீங்க முந்தி நீயத்தை சரி செஞ்சு என்ன நினைச்சு வரணும், ஹைதராபாத்ல இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்திருக்கு, அதனால குல்பர்காவில் உள்ள முஸ்லீமான சகோதரன் நான் அவரை சந்திக்க போறேன். ஒருத்தர் சலாம் சொன்னாலும் நன்மை நூறு முசாஃபா செஞ்சாலும் நம்ம 2 பேருடைய பாவங்கள் கொட்டிட்டு இந்த நீயத்துல நீங்க வரும்போது இதற்கு மாற்றமாக இந்த ஊர்ல ஆக பெரிய பணக்காரன், நான் எப்ப போனாலும் எனக்கு தனி மரியாதை நடக்கும் என்ற எண்ணத்தோட வர்றதுக்கு ஷேக்குமார்களுடைய சமூகத்துக்கு வரணும். அது இடமே வேற. இங்க வந்து உங்க காசிக்கு மரியாதை, ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கிற காசு இப்ப எல்லாத்தையுமே ஆக தாழ்வான மக்கள் எல்லாத்தையும் காசு வந்துருச்சுங்க. ஏன் நெஞ்சில இருக்கிற அது ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில. அதனால இங்க வரும்போது உங்க காசு வீசலாம் சுமந்துட்டு வரக்கூடாது, அது மரியாதைக்கு கிடையாது. நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் நிக்க வச்சீங்களே அப்பவே அனுபவிச்சு நான் தௌபா செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க உருது பாஷையில பேசினாங்க, அதை நான் தமிழ் படுத்தி சொல்லியிருக்கிறேன். வார்த்தையில 2 ஒரு வார்த்தை கூடுதலா நடந்த சம்பவத்தை நிறுத்தி
எப்பவுமே முஸ்லிம் சகோதர முஸ்லிமை சந்திக்கிறது நமக்கு நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க வலைக்கும் சலாம் சொன்னீங்க, 2 பேரும் சேர்த்து 100 நாள், 2 பேரும் 100, முதல்ல சொல்ற ஒரு 90 முடிக்கிட்டா சார். சலாம் சொன்னது 100 நம்பர் வச்சிருக்கீங்களா? முசாஃபா செய்யும், 2 பேருடைய பாவம் கொட்டி போகுது. இதை விட வேற பாக்கியம் தான். சகோதர முஸ்லிம் அவர் நெஞ்சில லா இலாஹ இல்லல்லாஹ் சுமந்து இருக்கிறார் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ஒண்ணுக்காக முசாஃபா செஞ்சா நம்ம 2 பேருடைய பாவங்களை எல்லாம் வந்துட்டு அவ்வளவு அல்ல தயாளம் தான். ஆனா இப்படி நன்மைகளை கொள்ளையடிக்க நம்ம தவறு. ஏதாகிலும் கல்புகள்ல அவர் சொன்னது இவர் சொன்னது, அங்கே கேட்டது இங்கே கேட்டது, அதெல்லாம் சமயத்துல மனசுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது அப்படி அமைதி இப்படியாமே வழங்கி, அதனால சொல்லி மனங்களை கொஞ்சம் மாற்று. அப்போ பெரிய நன்மைகளுக்கு இழப்பு என்பதை தங்களுக்கு ஆரம்பமாக தெரியப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வசதி வாய்ப்பு நான் பகல்ல அதிகமா வசதியில வருது எப்படி இடம் கொடுக்குறாங்க ஓடி போடாமல் ஏன்னா நான் ஓத வேண்டியது கொள்ள வேண்டியதுதான். மகரின் பிறகுதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். அதுவும் குறிப்பா இஷாவுக்கு பிறகுதான் நான் வெளியில வரேன். வசதி வாய்ப்பு வந்தா வாங்க இன்ஷா அல்லாஹ் சந்திக்கணும், பரிமாறிக்கணும். இதாவது வாஹிரு தாவானா المسافر على مسافر ما يسال مسافر حيوان مسافر ان شاء الله ان شاء الله meet again ان شاء الله ان شاء الله يلا يلا خلاص نبقى هي देखिए I'm very happy to see you. ரொம்ப பேர் நம்பிக்கை இதெல்லாம் இந்த புஸ்தகத்திலே இல்லையேங்க. அதனால புஸ்தகத்திலே இருக்குன்னு சொன்னாதான் நம்பிக்கை வரும். முரீதுகளுக்குரிய அத்தியாவசியமான ஒழுக்க முறை. முரீதானவர் தன்னுடைய ஞான குருவாகிய ஷேகுக்கு மரியாதைக்குரிய அளவுக்கேற்ப அவருடைய விசுவாசமும் பெருகிக் கொண்டே போகும். முரீதானவர் தன்னுடைய ஞான குருவாகிய ஷேகுக்கு மரியாதைக்குரிய அளவுக்கேற்ப அவருடைய விசுவாசமும் பெருகிக் கொண்டே போகும். அந்த குரு விசுவாசம் அதிகரிக்க அத்தனை விரைவில் அவருக்கு ஞான பரிபக்குவம் உண்டாகிவிடும். ஷரியத்து, தரிக்கத்து, தஸவ்வுஃப் என்பவனெல்லாம் இந்த ஒழுக்க முறைகளின் சேகரமேயாகும். ஒழுக்க முறைகளை பேணி காப்பாற்றுவதையில் ஒரு சிறிது கூட ஞான சித்தி ஏற்படவே முடியாது. அது தெரியாம நான் தஸவ்வுஃப் என்பவனெல்லாம் இந்த ஒழுக்க முறைகளின் சேகரமேயாகும். ஒழுக்க முறைகளை பேணி காப்பாற்றாத வரையில் ஒரு சிறிது கூட ஞான சித்தி ஏற்படவே முடியாது. மரியாதை செய்யும் பாக்கியத்தை நாம் அல்லாஹ் தாலாவிடமிருந்து கேட்டு பெறுகிறோம். மரியாதை புரிய தெரியாதவன் இறைவனின் பேரின்பத்தை இழந்தவன் ஆவான். ஒழுக்க முறை தெரியாதவன் தன்னை மட்டும் தனியாக கெடுத்துக் கொள்வதில்லை, அகில உலகத்துக்குமே நீ தீ வைத்தவன் ஆகிறான். மேலும்
அபு ஹபஸ் ஹத்தாது ரஹ்மத்துல்லா அவர்கள் அந்தரங்கமான நல்லொழுக்கத்துக்கு வெளிப்படையான நல்லொழுக்க நடைமுறை அடையாளமாய் உள்ளது என்று அறிவியுள்ளார்கள். இந்த கருத்து, அவன் மனம் தாழ்ந்து பணிந்தால் அவனுடைய அங்கங்களும் தாழ்ந்து பணிகின்றன என்று ஹதீஸில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துர்சினா மலையில் அல்லாஹ் தஆலாவுடன் உரையாட சென்ற போது காலணியை கழட்டிவிட்டு வெறும் காலோடு மரியாதையாக சென்றார்கள். இதன் இன்பத்தை அவர்கள் கேட்டால் அல்லவோ தெரியும் அவர்களை கேட்டால் அல்லவோ தெரியும் என்பது ஒரு உருது பாடலின் கருத்தாகும். இதையொட்டிய சம்பவம் ஒன்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அபு ஹபஸ் ஹத்தாது ரஹ்மத்துல்லா அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருந்தார்கள். போகும் வழியில் பக்தாதுக்கு போய் சேர்ந்த போது ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லா அவர்கள் இவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். அப்பொழுது அபு ஹபஸ் ரஹ்மத்துல்லா அவர்கள் ஞான குருவாக இருந்தார்கள். முரீதுகள் வந்து தமது ஷேகுக்கு எதிரில் பணிந்து வெறும் காலோடு நின்று மரியாதை புரிந்தார்கள். பயபக்தியோடு பணிவிடை செய்தார்கள். இதை கண்டு வியப்படைந்த ஹஜ்ரத் ஜுனைத் ரஹ்மத்துல்லா அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு ராஜாங்க மரியாதைகள் கற்றுக் கொடுக்கிறீர்களே என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள் ஹக்கை தேடும் அன்பர்களுக்கு வெளிப்படையான மரியாதை செய்வது அல்லாஹ் தஆலாவுக்குரிய அந்தரங்கமான மரியாதைகளை அனுஷ்டிப்பதற்கு அடையாளமாகும் என்று சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த அவர்களுடைய முரீதுகளில் ஒருவரை குறிப்பிட்டு, இந்த வாலிபர் தங்களிடத்தில் எவ்வளவு காலமாக இருக்கின்றார் என்று ஹஜ்ரத் ஜுனைத் ரஹ்மத்துல்லா அவர்கள் வினவினார்கள். 10 வருஷங்களாக இருக்கின்றார்கள் என்று விடையளித்தார்கள். சரி, இந்த வாலிபர் இடத்தில் இன்னும் மேலான மரியாதை முடியும் மேன்மைக்கான பதவியும் உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆமாம், இந்த நண்பர் 11,000 தீனார் பொற்காசுகளை தனது பையிலிருந்து எடுத்து எங்கள் அவசிய காரியங்களுக்கு இருக்கிறார். அது மட்டுமன்று, மேலும் 11,000 பொற்காசுகளை அவர் கடனாகவும் வாங்கி வந்து எங்களிடம் சமர்ப்பித்துள்ளார். இவ்வளவெல்லாம் செய்துள்ள இவர் அந்த பணத்தை எங்களிடமிருந்து கேட்கக்கூடவில்லை என்று விளக்கி சொன்னார்கள். அஷாயிகுமார்களுக்கு உங்கள் பணத்தை கொண்டும் சரீரத்தை கொண்டும் ஊழியம் புரியுங்கள். அவர்களுடைய நடவடிக்கை பற்றி குற்றம் குறை காணாதீர்கள். அவர்களை நிராகரிப்பவன் ஒருபோதும் ஈடேற்றம் பெற மாட்டான் என்று காஜா அப்துல் காலித் தவானி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முகமது பின் ஹுசைன் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், சாலிகானவர்களின் சகவாசம் கிடைத்து இருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யாமல் இருப்பது, கல்வி அறிவை அடைய பெற்று இருந்தும் அதன்படி ஒழுகாமல் இருப்பதும், அவ்விதம் ஒழுக்கத்துடன் நடந்தாலும் அதில் சித்த சுத்தியுடன் நடவாமையும் போன்ற துரதிஷ்டமான நிலைமை வேறு எதுவுமே இல்லை. அபு உமர் ஜுகானி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் 30 வருஷ காலம் ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய கக்கூஸை என் கைகளால் சுத்தம் செய்து அதனால் பெருமை அடைந்தேன். ஷேக் முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அருளியுள்ளதால், முரீதுடைய கடமை யாதெனில் தகுதியான ஷேக்கிடம் பையத்து பெற்று அவரது சமூகத்தை தேடி அடைய வேண்டும். மனப்பூர்வமாக மதித்து அவரை அணுக வேண்டும். கட்டாயத்தின் பேரில் பையத்து பெறவே கூடாது. தமது ஷேக்கிடம் எந்த விஷயத்தை பற்றியும் ஆட்சேபனை கிளப்பக்கூடாது. அவரது வாய்மொழி எதற்கும் குதர்க்கமான பொருள் கூறக்கூடாது. ஷேக் அவ்விதம் கூறியதன் அஸ்ராரை உட்பொருளை தெரிந்து கொள்ள முயல வேண்டும். அவரது வெளிப்படையான சொற்களை பற்றி பிடித்து ஒழுக்க வேண்டும். அப்போதுதான் அவரது சமிஞ்சைகளின் மீது நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த அருள் இல்லத்தின் தலைவாசல் உங்களுக்கு திறந்து கொள்ளும். மேலும் தன்னை மற்ற முறிவுகளை விட தாழ்ந்தவனாக பாதிக்க வேண்டும். இன்னும் ஷேக் அவர்கள் சமூகத்தில் வீற்றிருக்கும் போது தன்னுடைய உஜூதில் ஷேக் அவர்களை தவிர வேறு யாருக்குமே எவ்வித உரிமையும் கிடையாது என்று உறுதி கொள்ள வேண்டும். இதை கூறித்தான் தீர வேண்டும் என்றபடி எந்த கேள்வியும் ஷேகிடத்தில் கேட்கக்கூடாது. ஆனால் தமக்கு மனத்தில் ஏதேனும் தோன்றினால் அதை ஷேக் அவர்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஷேக் விளக்கம் சொன்னால் சரி, இல்லாவிட்டால் பதில் சொல்லும்படி வற்புறுத்தவே கூடாது. இப்படி கேட்பது மரியாதை தன்மையாகும். மேலும் அவர்கள் தியானத்தில் எப்போது மனத்தை ஈடுபடுத்தி வைக்க வேண்டும். ஏதேனும் காரியத்தில் மறதி ஏற்பட்டால் அல்லது வேறு சங்கடமான சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் திக்ரு தியானத்தில் ஈடுபட்டு விட வேண்டும்.
மறதி ஏற்படாதிருந்தால் இத்தகைய இன்னல் உண்டாகி இருக்காது. கல்பு என்னும் இதயத்தில் ஒரே சமயத்தில் 2 காரியங்கள் குடியிருக்க மாட்டேன். இருக்கும்போது காரியத்தை செய்யாது. எனவே அப்போது கேட்ட ஊசாட்டங்கள் அங்கே உண்டாக மாட்டார். முரீது மீதுள்ள மற்றொரு கடமை யாதெனில், ஷேக்குடைய உரையாடலில் வெளிப்படும் எந்த விஷயத்தையும் அவன் சர்ச்சைக்குரியதாக ஆக்கிவிடக் கூடாது. ஷேக் அவர்கள் நேர்மைக்கு முரணாக ஒன்றை கூறுவதாக தோன்றினாலும் அது பற்றிய விவாதத்தை உண்டாக்கக்கூடாது. காரணம், ஷேக் ஆனவர் அப்படிப்பட்ட விஷயத்தையும் ஏதேனும் ஒரு இணக்கம் கொண்டு சொல்லி இருக்கவும் கூடும். தர்க்கம் செய்வது ஒரு வகையான சச்சரவையாகும். ஷேக்கிடம் தர்க்கவாதம் செய்வது ஹராமாகும். சச்சரவு உண்டாக்கும் முரீது சைத்தானுக்கு வசப்பட்டவன் ஆகும். ஷேக்கிடம் மரியாதை குறைவாக நடப்பதால் ஈமானின் ஒளி பறிபடுகிறது. முரீதானவன் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். ஷேக்கின் ரகசியங்களை பேணி காப்பாற்ற வேண்டும். அனுமதி இல்லாமல் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இவை அவனுடைய தலையாய கடமைகளாகும். ஷேகுக்கு கௌரவம் அளிப்பதில் அல்லாஹ்வுக்கு கௌரவம் அளிப்பது அடங்கி இருக்கிறது. ஷேகுக்குரிய உரிமைகள் அல்லாஹ் தாலாவுக்கு உரிய உரிமைகளாகும். புத்துகாத் என்ற நூலில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே ஷேகுடைய சகவாசத்தில் இருப்பவனாகவும் அவரை பின்பற்றி நடப்பவனாகவும் இருந்து அவருக்கு கௌரவமும் மரியாதையும் செய்யாத முரீதின் முடிவு பரிதாபகரமானதாக ஆகிவிடும். அதாவது அவன் இதயம் அல்லாஹ்வுக்குரிய உறைவிடமாக அமைய மாட்டாது. அவன் அல்லாஹ் தாலாவுக்கு கண்ணியமளிக்காதவனாகவும் மறதியாளனாகவும் இருப்பான். எனவே மரியாதை ஒழுக்கமுடையவர்கள் அல்லாஹ் தாலா இடத்தில் கண்ணியமுடையவர்களாக இருக்க ஷேகுக்கு மரியாதை செய்யாததை விட அல்லாஹ் தாலா இடத்தில் கண்ணியமுடையவர்களாக இருக்க ஷேகுக்கு மரியாதை செய்யாததை விட முரீது ஒருவனுக்கு மிகப்பெரிய எனவே முரீது ஒருவன் தன் ஷேகுக்கு கௌரவமும் மரியாதையும் செய்யும் பாக்கியத்தை இழந்துவிட்டால் அல்லாஹ் தாலா அவன் உள்ளத்தில் இருந்து ஈமானின் ஒளியை பறித்துக் கொள்கிறான். ஒரு முரீதுடைய உள்ளத்தில் தன் ஷேகிட மரியாதை இருந்தால்தான் அவன் ஷேகின் திரு சமூகத்தில் நிலை கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவரது சகவாசத்தை விட்டு அவன் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கணமேனும் அவர் முன் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பானாயின் அவனுக்கே அது தீமை பயக்கும். ஏனெனில் ஷேகின் சமூகத்தில் இருப்பதனாலாய பயன் இந்த நிபந்தனையின் மீதே விதியாக்கப்பட்டிருக்கிறது. முரீதுடைய உள்ளத்தில் எப்போதும் ஷேகு கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். வெளியில் இருக்கும் போது முதலில் ஷேகின் கண்ணியத்தை மனத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். பிறகே அந்த திரு சமூகத்தில் போக வேண்டும். முரீதுடைய லட்சியம் பீரை ஆவார். ஜவாஹிருல் சுலூக் என்னும் நூலில் சொல்லப்பட்டுள்ளதால் சகல விதமான பகிரங்க அந்தரங்க உலக சம்பந்தங்களையும் முறித்தெறிந்து விட்டு வந்தவனே ஆரம்ப சீடன் ஆவான். மக்களிடம் அவனுக்கு எவ்வித பாசமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாததை திரஸ்கரித்து விட்டு சதா சர்வ காலமும் அல்லாவின் தியானத்திலும் தொழுகையிலும் நோன்பிலும் ஈடுபட்டிருப்பதே அவன் கர்மமாய் இருக்க வேண்டும். எப்போதும் ஒழுவுடன் தோழர்களின் சமூகத்தில் இருக்க வேண்டும். மேலும் அவன் தன்னையே தன்னுடைய சில லட்சியங்களோடு ஷேக் அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவன் மனத்தில் ஷேகின் லட்சியத்தை விட்டு வேறு லட்சியம் ஏதேனும் இருந்தால் அவன் அந்த ஷேகின் முரீதாக மாட்டான். தன் இஷ்டத்தின் முரீதாகவே இருப்பான். எனவே எண்ணங்கள் குடிக்கொண்டிருப்பது ஒழுக்க முறையாக மாட்டாது. எண்ணங்களை விடுவதே ஒழுக்க முறையாகும் என்பதை முரீது உணர வேண்டும். ஷரியத்து, கல்வி, குர்ஆன் ஓதுதல் முதலியன நல்ல காரியங்களே. ஆனால் அல்லாஹ்வை அடைவது வேறு விஷயம். நடுத்தரமான முரீது ஒருவருடைய காரியாதிகள் பக்தி வணக்கக்கார ஆபிதுடைய விவகாரங்களுக்கு நேர்மாறானவையாகும். முரீதானவர் சத்தியத்தை தேடுபவர் ஆவார். அப்படிப்பட்ட ஜாதகருக்கு புற சுத்தத்தோடு அக தூய்மையும் அவசியமானதாகும். அப்படிப்பட்ட ஜாதகருக்கு ஜாதகர்னா ஜோசியம், சாதகர்னா முடியும்.
அப்படிப்பட்ட சாதகருக்கு புற சுத்தத்தோடு அக தூய்மையும் அவசியமானதாகும். வெறுமனே திருக்குரான் ஓதிக்கொண்டிருப்பதும் நோன்பு நோற்பதும் தொழுது கொள்வதும் மட்டும் அவர்களுடைய வேலைகளாக இருக்கக்கூடாது. ஷரியத்துடைய பேணுதலிலும் குரான் ஓதுவதிலும் ஈடுபட்டிருப்பதும் நல்ல காரியங்களே என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அல்லாவை தேடுபவனின் லட்சியமே வேறு வகையானதாகும். அது என்னவெனில் ஆசாபாசம், பேராசை, லோபித்தனம், பெருமை, பொறாமை, வெறிப்பகட்டு, மோசத்தனம், உண்பது உடுப்பதில் ஆசை, புகழ், தீமைகளில் பற்று ஆகிய இனி குணங்களை விட்டு மனமும் அந்தரங்கமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அத்துடன் புகழத்தக்க நற்குணங்கள் நிறைந்திருக்க வேண்டும். எந்த விஷயங்கள் அவரை இறைவனது தியானத்தை விட்டும் சத்திய தேர்ச்சியை விட்டும் அப்பால் ஆக்குமோ அவ்விஷயங்களை அறிந்து அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இது பரலான கடமை போலாகும். எனவே எந்த காரியம் செய்தாலும் முற்றும் அல்லாவுக்காகவே செய்ய வேண்டும். காரணம், அவர் அல்லாவை தேடுபவராக இருக்கிறார், சுயநலத்தை தேடுபவராக இல்லை. தரிக்கத்து நிலைத்திருப்பதற்கு ஷேகின் தொடர்பு அவசியம். ஆரம்ப முறைதுக்கு தரிக்கத்தில் ஸ்திரமான நிலைப்பாடு ஏற்படாதவரை ஷேகின் நல்லுறவை விட்டு தனிமையாய் ஒதுங்கி போய்விடக் கூடாது. அப்படி போனால் ஷைத்தான் வந்து அவனுடன் உறவு கொண்டு அவனை குழப்பத்தில் மூழ்க செய்து விடுவான். எனவே ஆரம்ப முறைதுக்கு தரிக்கத்தில் ஸ்திரமான நிலைப்பாடு ஏற்படாத வரை ஷேகின் நல்லுறவை விட்டு தனிமையாய் ஒதுங்கி போய்விடக் கூடாது. ஷேக் வந்தா ஷேக்கு காணிக்க இதான் முறியுதுன்றே விளக்கு. இது எல்லாம் மற்ற அம்சங்கள் புத்தகத்திலே படித்தாங்க. ஷேகுக்கு உங்களுடைய உடலாலும் பொருளாலும் பணிவிடை செய்யுங்கள். அதனால் எவ்வளவு ஷேகுக்கு காசு பணத்தால ஊழியம் செஞ்சாலும் குறைவு. ஆனா முறியுது, அது முறியுதுங்கிறது விஷயமே. அது என்ன, அல்லாஹ் ஓயாம அல்லாவுடைய அதிகமாக அல்லாவுடைய சிந்தனையில் அல்லாவுடைய தியானத்துல இருக்கிறது தான் முனிதுன்னு. மற்றதெல்லாம் சடங்கு. இப்போ முனிது ஷேகுடனே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள்லாம் இதெல்லாம் அவசியம் கட்டாயம். ஆனா இது இவ்வளவு எதுக்காக? இதெல்லாம் செஞ்சாதான் அந்த திக்கரே தங்கும். ஷேக்கு சொல்லி கொடுத்த திக்கரு தங்கும். அப்ப அசல் நோக்கம் அல்லாத அதிகமா திக்கரு செய்யும். அப்ப நீங்க எல்லாரும் ஷேக்கு கத்து தந்தர் பண்ணி திக்கரு நல்லா செய்யுங்க. சதவாரத்தை கரெக்டா போகும். அதுக்கு ஸ்டில் வரப்பா 125. செலவாத்துல பேர் பாரு. செலவாத்தை எவ்வளவு தம்பு? ஆமா, மலேசியாவை குறைச்சிட்டு செலவாத்தை எவ்வளவு தம்பு? இஸ்திக்ஃபார் 100. அதை யாரு நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தான் முடியும். மற்றபடி ஷேகுக்கு ஊழியம் செய்யறது, மரியாதை செய்யறது அது முக்கியமான கடமை. அதனால முறியதாயிட முடியாது. அல்லாவுடைய திக்குல சிந்தனை, அல்லாவுடைய சிந்தனை. மற்ற சிந்தனையில் இருக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? இடையில மற்ற வஸ்துக்களோட சிந்தனை வருது. அதனால எந்த பிரயோஜனம்? ஆதாமின் பகுதி முதல்ல செயல்பொருள் எப்படி நவுந்து பாத்தீங்களா? உபைதுல்லா என் புள்ள நின்னா, 100 என் புள்ள நின்னா. கவனிச்சிங்களா? வீட்டு வாசல் எப்படி நவுந்து பாத்தீங்களா? அது எதுக்கு ட்ரைனிங் பிள்ளைகளுக்கு? இதே மாதிரிதான் மௌத்து வந்தா ஒரு நாளைக்கு நீ பாடுகிட்டே நான் பாடு போயிட்டே இருக்கும். இப்பவே பழகிக்க, ட்ரைனிங் எடுத்து. அதே மாதிரிதான்
ஏர்போர்ட்ல கொண்டாந்து எல்லாரும் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்கல்ல, அவன் கபர்ல வச்சுட்டு தனியா போயிட்டான், அவன் தண்ணி போயிட்டான். அதுக்கு பிறகு நாம தரிச்சிட்டோம்லமா. அப்ப ஒரு நாளைக்கு தரிச்சுதானே ஆகணும். நீங்க கண்ணால பாத்தீங்க 3 சஜ்ஜாதா ஒரு பேர பிள்ளை இருக்கிறான். அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசி, இவர்கிட்ட கொஞ்சம் பேசி என்ன பேசுறது? ஹயாத்தா இருந்தா மறுபடியும் சந்திப்போம். மவுத்து வந்து பிரிச்சுட்டா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சந்திப்போம். இப்போ அவங்கள்ட்ட அதிகமான நேரங்கள சிந்தனையில வச்சு அவங்கள்ட்ட பழகிட்டு அல்லாஹ்வை மறக்கிறது அவ்வளவு அறிவுடைமை, அது புத்தியாலித்தனம். சிருஷ்டிகளுடைய சிருஷ்டி எங்க போயிடணும்? மனைவி மக்கள் பிள்ளை குட்டி எங்கே போயிட போறாங்க? எல்லாம் அங்கெங்கே இருக்கும். நம்மளோட கல்வ அல்லாவுடைய சிந்தனையில தரிக்கும். அல்லாஹ் 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 அல்லாஹ்வை நேசிக்கிறது அடையாளமே. விளங்குச்சுங்களா? அத உங்க மனித பிள்ளைகளுக்கு சொல்லி இப்ப அனுப்புறேன். கூட்டம் கல்யாணம் பண்ணணும். அந்த ஊர் யானைக்கு வந்து மழை முடியும். யானை யானை பிடிச்சி அங்கேயே எடுத்துட்டு நாங்கள் பாட்டில் ஓடுவோம். கண்டிப்பா தான் அவர் ஊருக்கு போனா எந்தாவும் போனாலும் போக முடியும். அந்த மாதிரி மாநில அது உள்ள கொண்டு से जो बात निकलती है असर रखती है, पर नहीं ताकत परवाज रखती है, इनको सब उन्नति नहीं करती। अब जगत इलामली परस्ती आगम नहीं सर्वसाधारण नम्मे ಎಲ್ಲ ಮುಸ್ಲಿಮರ ಪಡಿತಾನೆ ಮುಸ್ಲಿಮ ಪರಂ ಎಲ್ಲರೂ ಸರ್ವಸಾಧಾರಣ ಅದನ್ನು நீங்க கண்ட இன்பத்தை அதனால நீங்க அடைந்த பராபரம் சொல்லி காட்டி நீங்க இந்த இன்பம் இந்த சந்தோஷம் இந்த சுகம் இல்லாத போது அப்போ அனுபவித்து புகழ முடியும். அனுபவிச்சுதான் வார்த்தை. அதே மாதிரி அடுத்த நம்ம எல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லி அப்ப என்ன ஆயிடுச்சு, தங்களுடைய பயானுடைய ஆரம்ப வாசகமே இதுதான். அதாவது அடிக்கடி ஒவ்வொரு பயானையும் வரும். அதனால சர்வசாதாரணம் வாசகத்தை சொல்லுறது எப்போது முகாசில் நம்மை விஷயங்களாக புரட்சி செய்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். இன்னும் குறிப்பாக முகமது முஸ்தபா அவர் மட்டும் நம்மை இந்த ஆட்சி அருள்கிறானே அவனுக்கே எல்லா புகழும். சகோதரர்கள் பிறக்கும் போது முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு பிறந்திருந்தார். நாம இஸ்லாமில் வந்திருப்போம் யாரும் அல்லாஹ் தன்னுடைய முஸ்லீமான தாய் பிறவியிலே முஸ்லீம் ஆகிட்டு பிறந்ததே முஸ்லீம்களுடைய முஸ்லீமான தாய் தான். அப்போ இது அல்லாஹ் சிந்தனை பேர் போட இது பெருசா
சமஸ்தி நீங்களே சொல்லி உங்க வாயால ஜனாதிபதி மீண்டும் இந்த அந்தஸ்து முஸ்லீமுக்கு அல்லாட்டுக்கு எவ்வளவு அந்தஸ்து அது அமெரிக்காவோட ஜனாதிபதி சொல்லி அப்ப அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துருந்தா நாம் எவ்வளவு பூரிப்பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உள்ளத்துல என்ன ஆனந்தம் இருக்கு சஹாபாக்கள் ஒரு தடவை அல்லாஹ் உணர்ந்துட்டு இருந்தாங்க காரணம் என்ன எல்லாமே அல்லாவுடைய நியமம் இந்த நிலைக்கு நாங்கள் பிரத்யேகமாக அல்லாஹ் தாங்களை அனுப்பித்து எங்களுக்கு இந்த நேரான பாதையை காட்டி முஸ்லீம்களாக ஆரம்பித்தாங்க அந்த ஆனந்தத்தில் அல்லாஹ் விஷயம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மினல் முஸ்லிமீன் அந்த சிறப்பு வெளியில் அல்லாஹ் முஸ்லீமாக அரசாங்கத்தில் ஒரு தாழ்வு செய்தியாளர்களுக்கு வேலை இருக்கிறோம் நான் சாயத்தில் பிறந்துட்டேன் அதனால பார்க்கணும் 24 வயசுக்கு வேலை கிடைக்கிறோம் டிகிரிக்கு மேலே டிகிரி வாங்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ள வெளியில் அல்லா என்ன முஸ்லீமாக நினைச்சிருக்கோம் அல்லா அப்படின்னு இல்லாத சொல்லி நெஞ்சங்கள் மரத்திற்கு ரகசியங்களை அறிய முடியும் நீ எதை வெளியாகிறது எதை நடக்கிறது எதுவுமே அல்லா உள்ளும் பொருளும் ஒன்றா எந்த வார்த்தை நான் உன்னை முஸ்லீமா படத்துக்குதான் உண்மையிலும் சந்தோஷப்படுத்தியா நாமக்கு உதாரணம் முஸ்லிமாக பிறந்து அதில் சிறப்பு நம்ம வார்த்தை வரணும் அந்த வார்த்தை எந்த கருத்துல எந்த அடிப்படையில் நம்ம வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு அந்த சுத்தமாக நல்ல பரிபூர்ணமாக விளங்கியிருக்கோம். அதாவது சும்மா சாதாரண அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு உண்டானபடி அதில் சந்தோஷம் ஒரு ஆனந்தம் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி அல்லாத மறுபடியும் சொல்லியத்தான் ஆகணும். யாரும் அந்த பதிலுக்கு கட்ட முடியாது. அதனால நம்மளுக்கு அந்த ஆனந்தம் சீமாந்தமும் 7 கலந்து அல்லா நாடிய சிலருக்கு நாடிய சிலருக்கு நல்லவர்களுக்கெல்லாம் முஸ்லிம்களுக்கெல்லாம் நான் பாதி அவர்களுக்கெல்லாம் பட்டினியாக அல்லாவுடைய நன்மையை கடவுள் அவனுக்கு அல்ல பரிசுத்த அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் அப்போ விசாலமான ரிஸ்க் நல்லவங்களுக்கும் நெருக்கமான ரிஸ்க் மற்றவங்களுக்கும் சட்டம் அப்படின்ற டாடா பிர்லாவை சொல்ல முடியாது. நம்ம முன்னாடி காப்பி இருந்தா உல்லாசமா வாழ முடியாது. அப்ப அல்லா ஈமானுக்காக கூட கொடுக்கலான்னு நம்ம சொல்லணும். ஈமான் உள்ளவர்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க சண்டையான கண்ணியமான சங்கையா கண்ணியம் நிம்மதியான வாழ்வு விசாலமான ரிஸ்க் நல்லவங்களுக்கு சொன்னாங்க. நல்லவர்களுக்கு கஷ்டம் தீயவர்கள் முகத்தில் சொன்னாங்க. யாரும் அல்லாவுடைய விரோதம் பாழமாக தங்க செஞ்சு வச்சோம் மூசாலித்தான் போயிட்டு பெரியவங்க கிடந்தாங்க. அதனால அது ஒரு காரணம். முஸ்லீமா பிறந்தனா அதான் இருக்கு. முஸ்லீமா பிறந்தவருடைய வரக்கத்து என்ன? நீடுடைய நரகம். அந்த ஒண்ணு நினைச்சு நீ ஆனந்தப்படையின்னு சொல்ல ஆனந்தத்தான் கிடக்கு. ஒரு கால் மார்க்க சட்டப்படி முஸ்லிம்களில் சிலரும் கூட தௌபா செஞ்சு அயோக்கியத்தனங்களை செஞ்சு தௌபா இன்றி மரணத்திருந்தால் அல்லாஹ் ஃபர்தாக்கிற வணக்கங்களை தவற விட்டு அதை ஃபல்லா செய்யாமல் செஞ்சிருந்தால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்போம். நம்ம அல்லாஹ்வுக்கு பேர்ல எதையும் கட்டாயப்படுத்த முடியும். அதான் நல்லா எல்லாத்தையும் அனுப்பிச்சு
يغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. எல்லாமே சக்தி இருக்கான். அவனுடைய சிறுசு மனுஷன் தான் தண்டிக்கா தண்டிச்சு என்றாலும் மார்க்க சட்ட புறாங்க முஸ்லிம் தண்டிக்கப்படலாம். ஆர்வம் காட்டுமா சொந்தம் தீர்ப்பு சிறு சிறு தன்னை செஞ்சு அயோக்கியத்தனம் காரணமாக நரகம் தண்டிக்கப்படுவார். ஆனாலும் திருக்கலிமா சொல்லி முஸ்லீமாகாத காபீர்களை போன்று நீடூழி நரகத்தில் இருக்க மாட்டார். அப்ப நீடூழி நரக தண்டனையை விட்டு விடுதலை பெற்று விட்டோம். முஸ்லீமா இருக்கிற ஒரே காரணத்தினால் இந்த சந்தோஷம் முஸ்லீம்கள சில தவறுகள் குற்றங்கள் செய்யும் காரணமாக சில குற்றங்களுக்காக அல்லாஹ் தண்டித்தாலும் பிறகு கடைசியில் முஸ்லீமா பிறந்ததன் காரணமாக திருக்கலிமாவில் நம்ம ஒப்புக்கொண்டதன் காரணமாக நீடூழி நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவோம். நீடூழி சொல்லிச்சா அந்த சந்தோஷம் வர வேண்டியது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விளக்கமா உதாரணமா சர்க்கார் சொல்றாங்க. இதோட முஸ்லீம்கள் வந்து சிரமப்பட்டு இதோட காவிரிகள் உலகத்தை நம்ம பார்க்குற சிறப்பா உல்லாசமா வாழ்ந்துருக்காங்க. அதை வச்சு நீங்க அந்த கணக்கு நம்ம போடக்கூடாது. அல்லாஹ் தான் ஆடியவருக்கும் வாழ்வுக்கு ஆடியவரெல்லாம் அதனால முஸ்லீம்களா பிறந்ததுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும்னு சொன்னா ஆக்கிரத்துல மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அது நிலையான வாழ்க்கை, அதுக்கு எந்த விதமான ஒரு முடிவற்ற வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஆக்கிரத்துல நிச்சயமா நமக்கு சொர்க்கம் ஒண்ணு நீடூழி சொர்க்கம் கிடைச்சது. நீடூழி நரகத்துக்கு அந்த விடுதலை ஆகிட்டாலே ஆக்கி விட்டோம் என்ற அந்த கருத்துல நம்ம அது சந்தோஷம் வரணும்னா சொர்க்கத்துல காப்பி நரகத்துல காப்பி தவறு தவறாக முஸ்லீம்களும் சிலர் சொன்ன நாங்க சட்டம் நல்லா சிலர் தண்டிக்க நடந்தா தண்டிப்பா உண்மை இருக்க. அப்போ நரகத்துல கலிமா சொல்லி முஸ்லீமாக நரகத்துக்கு போன காப்பி இருக்கிறார். அவன் நரகத்துக்கு வந்த முஸ்லீம்களை பார்த்து படிப்பான். ஏன் சாஹிபுகளே நாங்க தாயிலாக சொல்றோம், நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் எங்களுக்கு தான் சொர்க்கம், நீங்க தான் காப்பீர்கள் நரகம் உங்களுக்கு எங்களுக்கு சொர்க்கம்னு சொன்னீங்க, நீங்களும் எங்களுக்கு தானே வந்து சேர்ந்தீங்க, நீங்களும் இப்ப நாங்க இருக்கிற நரகத்தில் தானே இருக்கீங்கன்னு படிப்பான். அல்லாஹ் ஒரு ரோசம் ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்கள் என்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. எந்த ஹபீப் நாயகம் அவர்கள் செஞ்சு சில குற்றப்படைகளுக்கு தௌபாய்க்கு மரணத்திற்கான சில தண்டனைகளுக்கு சில நாள் தண்டனை. அவர்கள் காபீர்கள் வந்து முஸ்லீம்களை தமது சமமா வழங்கிக்கிட்டாங்க. நரகவாதிகள் அல்லாஹ் தாலா ஒரு ரோசம் வந்த உடனே தன்னுடைய ரஹ்மத்தை வந்து அப்பவே நரகத்தில் முஸ்லீம்களை அப்படியே சொல்ல முடியும். இப்ப நரகம் காலியா போயிடும் முஸ்லீம்களை உண்டு எந்தியர்கள் யாரு அப்ப காபீர் சொல்லுவாங்க 14வது தலையாயம் ரூபமா எவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். இஸ்லாம் முஸ்லீமாக வாழ்ந்ததற்கு இப்படி ஒரு பரிசு இருக்குன்னு சொன்ன நாமும் முஸ்லீம்களாக ஆயிருக்க கூடாதா? 14வது பொது ஆயத்துங்க ரூபமா எவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அன்னைக்கு தெரியும் முஸ்லீமான வாழ்ந்தது கிடையாது. இப்ப நீ அடுத்தவனை பார்த்து ஏங்குது, அவன் பண்பா, அவன் காரு, அவனுடைய உல்லாசம், அவன் வாழ்வு, அவன் நகை நட்டு இதை பார்த்து ஏங்குற அவனுக்கு எல்லாம் கொடுத்தான். நான் கனிமா சொல்லி இருக்கிறேன், தொழுவுற அழுவுற நோம்பு வைக்கிற திக்கு செய்யறேன், எனக்கு என்ன கொடுத்தா அல்லான்னு கேட்கிறேன். அல்லா என்ன கேட்கிறான்? அவனுக்கு நரகத்தை உனக்கு சொர்க்கத்தை கொடுத்த இது பார்த்தாடா. அந்த நாடம் மறந்து பேசினா பயானம் மெருக பயானம் இல்ல. ஆகிரத்தை வச்சுதான் நம்மளுடைய வாழ்வு. யாருக்கு ஆகிரத்துங்கிறத ஈமான் இல்லையோ மறுமையுடைய நாள் மஹ்ஷர் நாளை தீர்ப்பு நாளை யார் நம்ப இல்லையோ அதுல ஈமான் இல்லையோ அவன் காசுன்னு சொல்றான். அந்த நாளை வச்சுதான் பேச்சு. இப்ப இந்த கொஞ்ச நாள் கஷ்ட நஷ்டங்கள் சோதனை கொடுத்தாரா ஈமான பாதுகாப்பு கஷ்ட நஷ்டங்களை ஏன் கொடுக்குறாங்களா? பாதுகாப்பு இல்லைன்னா உன்னை பிடிக்க முடியுமா? கையில இந்த சபையில பார்க்க முடியுமா? அல்லா பிடிச்சி இழுத்து ஒண்ணு நெருக்கடியில வச்சிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம். அதனால அல்லா அல்லான்னு சொல்லிட்டு
காதுங்க கொடுத்தாப்புல கொடுத்தாங்க, டாடா பில்லா கொடுத்தாப்புல கொடுத்தாங்க. சீக்கிரம் அப்புறம் ஈமான் இஸ்லாத்துக்கு விடுவோம். அதனால அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அந்த பாதுகாப்புல அரவணைப்பு வச்சுக்கணும். ஏழ்மையில வறுமையில சமைத்து வைக்கணும். அது அல்லாஹ் பொதுவாக செய்யறான். அவன் தனிப்பெரும் கருவை. அப்போ எப்போ நிரந்தரமான நரக தண்டனை விட்டு பாதுகாக்கக்கூடிய இஸ்லாத்தை நம்ம அல்லாஹ் சேர்த்துட்டான். அந்த ஒண்ணுக்காக வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் உசுப்பிட்டு நன்றி செலுத்துறான். தமிழக சர்க்காருக்குள்ள குரான் சொல்லுள்ள 14 முதல்ல வரக்கூடிய அந்த ஆயத்தை விளக்கு சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய அந்த செய்திகளில் என்ன உணர்ச்சி விஷயமான விஷயங்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில முஸ்லீம்கள் காப்பீடு வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காப்பீடு கூட நீங்களும் கனிமா சொன்னீங்க சாயமானது உங்களுக்குலாம் சொல்லணும்னு சொல்லி இப்போ நீங்களும் அதெல்லாம் வந்துட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த திருக்கலிமா சொன்னதுக்காக ரோஷம் ஏற்பட்டதுனால அங்கேருந்து ஒரு முஸ்லீமை கூட இல்லாமல் நரகத்தை வந்து சுத்தமாக வெளியாக்கி அங்கே வெறும் காப்பீடு மட்டும் தங்கியிருக்கும் போது அப்போ அவங்க கை சேர்க்கப்படுவாங்கன்னா இப்படி அப்படி ஒரு பெரிய நேமத்தில் இருக்க முஸ்லீம் ஆனதுக்காக நமக்கு இல்லைன்னு சொல்லி நினைப்பாங்க. நாமளும் முஸ்லீம்களாக ஆயிருந்திருக்க கூடாதா? ஏங்குவோம். நாமளும் முஸ்லீம்களாக ஆயிருக்க கூடாதான்னு சொல்லி அவங்க ஏங்கிடுவாங்க. அந்த ஏக்கத்தை விட்டு இப்பவே காப்பாற்றிட்டாங்க. அந்த ஏக்கத்தை விட்டு எல்லாம் இப்பவே நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதை நினைச்சு ஆனந்தம், அதை நினைச்சு நம்ம ஆனந்தப்படணும். ஆனந்தப்படுறதுக்கு அந்த வாழ்க்கையில உலகத்துல எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு உண்டு. அதான் இன்னும் நம்மளுக்கு சர்க்கார் சொன்ன மாதிரி சில அவனுடைய பெரிய கிருபையின் காரணமாக நம்மளை ரொம்ப கட்டுப்பாட்டின் கீழே அவனுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து நம்மளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய உபதேசங்களை கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அல்லாஹ் தந்துட்டு இருக்கிறான். நாமளாம் இருக்க முடியாது. வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய நினைப்பு விட்டு மனுஷன் எவ்வளவு பேர் விலகி போயிடுறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சில பேருக்கு சர்க்காருக்குள்ள பலமுறை சொல்லிக்கிறாங்க, செல்வங்களை கொடுத்து அல்லாஹ் சில பேர் ஈமான காப்பாற்றுறான், செல்வங்களை குடிந்து சில பேர் ஈமான காப்பாற்றுறான், சுகமா வச்சு சில பேருடைய ஈமான காப்பாற்றுறான், சுகக்குறைவா வச்சு சில பேருடைய ஈமான காப்பாற்றுறான். அந்த சர்க்காருக்குள்ள அந்த வார்த்தைலாம் பார்க்கும்போது 4 ஐட்டம் தான் உலகத்துல இன்னொன்று இருக்கிறது வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தாலும் அந்த ஈமானை பாதுகாக்கணுங்கிறான். ஏன்னா ஈமான அல்லாஹ் தான் கொடுத்தா, அல்லாஹ் தான் ஈமான பாதுகாக்கணும் செய்யும். அல்லாஹ் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி விட முஸ்லீம் அல்லாமே மதிக்க வேணும், அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்ப நம்மளுக்கு அந்த முஸ்லீமா பிறந்ததுடைய அந்த உணர்ச்சி முஸ்லீமா நம்ம கேட்கணும். நம்ம அல்லாவுடைய இல்மாத்துல, நம்ம அல்லாவுடைய ஞான பூங்காவில் அல்லாவுடைய சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக இருக்கும்போது எத்தனோ கோடிக்கணக்கான ஜனங்க வந்துட்டாங்க, எத்தனோ கோடிக்கணக்கான போயிட்டாங்க. இப்படி வந்து போய் கொண்டிருந்தக்கூடிய எண்ணிறங்காத மக்களுக்கு மத்தியில நம்மளே அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான மக்கள் முஸ்லீம்களுடைய பெற்றோர்கள் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தான பிறகு நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம். பர்த்தனவன் அல்லாஹ் முஸ்லீம் ஆகிட்டான். அந்த பர்க்கத்தை நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம் சொன்னாங்க. அந்த கலிமா சொன்ன பறக்கத்துக்கு அதனால எங்கேயே பார்க்கணும். அதனால வாழ்க்கை திரு கலிமா சொன்னாலும் உலகத்துல அல்லாஹ் கொண்டு வாழ வாழ்க்கை கொடுங்க. சர்க்காருக்குள்ள பல உதாரணங்களை சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய ரசாயனங்களை நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு வாரத்துக்கு முந்தி எங்க ஊருக்கு பக்கத்துல மாயவன் இருக்கு, தஞ்சை ஜில்லாவில். அது பக்கத்துல பெரியூர்ல ஒரு சிக்கருக்காக கூப்பிட்டாங்க, போயிட்டு இருக்கோம். நானும் ஹபீப் முகமது ஹாஜிரா, உங்களுக்கு தெரியும் சர்க்காருக்குள்ள ரொம்ப நேசமான ஒரு இடத்துல போல ஒரு 4 கிலோமீட்டர் அந்த கிளிய நூறு ஒரு அம்புக்குறி போட்டுக்கிறாங்க. அங்க போகும்போது பார்த்தா வழியில ஒரு கான்கிரீட் வீடு இல்லை, ஒரு பங்களா வீடு இல்லை, எல்லா குடிசை வீடு, எல்லா வீட்லயும் கண்டா விளக்கு தான் இருந்துட்டு இருக்கு. சாதாரண விளக்கு, முட்டை விளக்கு இருந்துட்டு இருக்கு. வரிசையா ஒரு கிட்டத்தட்ட 150 சைக்கிள் அங்க இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு இந்த 4 கிலோமீட்டர் தாண்டுற ஊர்ல அந்த ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு குடிச்ச ஊர்ல எல்லா கான்கிரீட் ஊர்ல எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் ஜென்ரேட்டர், எல்லா இடத்துலயும் காரு, சுமோ, பாருதி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு பாருங்க வயல்ல பாதுகாத்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டியா வச்சாலும் நீங்க கலிமா சொன்னதுக்கு அந்த வாழ்வு அல்லா தந்திருக்கான். அந்த கலிமாவை சொன்னதுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொள்ளலாம். இப்போ வாழ்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அந்த கலிமாவை சொன்னதுக்கு இங்கே அந்த சாப்பிடு கொடுக்கதானே செய்யலாம். உலகத்துல ஒரு ஆப்பிள் சொர்க்கத்துல இருக்குங்கன்னா புரிஞ்சா ஒரு பக்கெட் சாறு வரணும்னு சொல்ல எப்படி இருக்கும் ஆப்பிள் தன்னுடைய கசவர்ல தன்னுடைய கப்பல்ல தன் இமேஜின் என்னன்னு கொண்டு வருவாங்க மனுஷன். அதுக்காக சில ஆப்பிள் எல்லாம் வச்சுதான் இருக்கலாம். இதுக்கு அதுக்கு சொல்ல முடியுமா? ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒப்பவும் இருக்க முடியல. இல்ல இப்படிதான் இருக்குன்னு ஒரு மனுஷனுக்கு வரும்போது அதை சொல்லி காட்டுறாங்க அல்லவா? அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்களுக்கு ரிஸ்குன் கரீம் சர்க்கார் சொன்னாங்க. ஒரு சங்கையான கேவலம் இல்லாம தலீல் இல்லாம மனுஷன் பார்த்து 4 பேர் காரி துப்புறக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இஸ்லாத்துடைய உயர்வு உணர்ச்சிகளை உள்ள வச்சு பார்க்கும்போது ஒரு சிறப்பான வாழ்வு அல்லாஹ் தந்துடலாம். அதனால பெரியார் சகோதரர்களே, நாமும் ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்துல பிறந்ததுக்காக முஸ்லீமாக நம்மளை பிறக்க வச்சானே, அதனால முஸ்லீமாக பிறக்க வச்சால நீ முஸ்லீமாக எங்களை வாழ வைப்பாயாக, முஸ்லீமாக எங்களை மன்னிக்க வைப்பாக நம்ம கேட்கணும். காரணம் நம்மளால உண்மை முஸ்லீம்களாக பூரண முஸ்லீம்களாக ஆக்கியார்கள். அதோடு நம்மளை அல்லாஹ் தஆலா உண்மை முஸ்லீம்களாக
பூர்ண முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக. அதனால அல்லாஹ் தாலாவுடைய புறத்துல இருக்காது. அக்பர் அவங்க தொழுது மெஹராப்ல சார்ந்து யாரெல்லாம் என்ன முஸ்லீமாக வர்ணிக்க செய்வாயாக கேட்கிறாங்க. அகில உலகத்தினுடைய முஸ்லீமுடைய மூணுடைய ஈமான ஒரு தராசரை வச்சு சித்திக் அக்பருடைய ஈமான ஒரு தராசரை வச்சு அதுதான் வெயிட்டா இருக்கும்னு சொல்லப்பட்ட அத்தேபடி அவர்கள் என்னென்ன முஸ்லீமாக வர்ணிக்க செய்வாயாக என்று சொன்னால் அது அல்லாவால் கிடைக்கப்பட்ட அந்த நியாமத்து தானே தவிர்த்து நம்மளால அது பரிச்சுக்கு நம்ம அதை தேடி கொடுக்கிறது இல்லை. அதே மாதிரி முஸ்லீமா எல்லாம் கொடுத்தா ஒரு பெரிய எக்ஸாம் நம்ம செஞ்சான், பிறகு எல்லாம் நம்மளுக்கு ஈமான கொடுத்தா, அதுக்கப்புறம் நம்ம நல்லா எஹ்சான் தக்வா தௌஹீத் சொல்லக்கூடிய சில படித்தரமான உண்மையான அந்த தீன்ல உள்ள 5 அம்சங்களுடைய பாடங்களை நமக்கு அல்லாஹ் ஞானங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தார் கொடுத்துருக்கான். அதனால இப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்மளும் முஸ்லீமா பிறந்திருக்கோம், எத்தனோ பயான்கள் எல்லாம் கேட்கிறோம், அதுல இருந்து சொல்லக்கூடியது அதை அனுபவிச்சு சொல்லணுங்கிறாங்க. அது அனுபவிச்சு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அது வேலை, அதனுடைய பெரிய வேலை தான். அந்த மாதிரி அனுபவிச்சு சொல்லக்கூடிய அர்த்தத்தை இஸ்லாம்னா என்ன ஈமான் என்னன்னு சொல்லி தேர்வுக்குரிய 45 வருஷ காலமாக மக்களுடைய உள்ளங்கள்ல நேரத்தில் அதை பத்தி எடுத்து சொல்லி அதே உணர்ச்சியை உண்டாக்கி மற்றவங்களும் அந்த மாதிரியான முறையில முஸ்லீமா அவங்களோட முறையோ நினைக்கணும். அது லேஸ் காணக்கூடாதுங்கிறாங்க. சர்த்தாவு கருத்து சொன்னாங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல நம்மளுக்கு 10% கிடைக்காதா 8% கிடைக்காத நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் என்ன யோசனை பாத்தீங்களா? நம்ம முஸ்லீமா பிறந்தா தான் நமக்கு அது மாதிரி கிடைக்கல, நமக்கு அப்படி இல்லாம போயிடுச்சேன்னு ஒரு ஏங்குறது. அந்த ஏக்கம் எவ்வளவு பெரிய அந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது அந்த ஏக்கத்தை வச்சு நீங்க எங்க பார்த்தாலும் கேட்கதான் செய்யறாங்க. இவ்வளவு சீட்டு கொடுங்க, இவ்வளவு வேலை கொடுங்க, வேலை கொடுங்கன்னு கேட்கறாங்க. கேட்கவே இல்லை. வாழ பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள் எப்போ அந்த அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட பிறகு அந்த அல்லாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த அல்லாவுடைய அறிமுகம் நமக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா உலகத்துல அல்லாஹ் மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை அல்லாஹ் வாழ வைப்பேன். நீங்க வாழ்வதை பார்த்து யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. யாரும் கொடுக்க வரணும், அல்லாஹ் உங்களை வாழ வைத்தால் யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களை வாழ வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா யாரும் அவனை வாழ வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சொல்லும் போது அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களும் உங்களுக்கு வாழவும் கொடுக்காது, வாழவும் பறிக்கவும் முடியாது. அல்லாஹ் தாலா தான் கொடுக்குறான். அதனால அந்த ஈமான்